வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச சொத்து விவகாரம், லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடி. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள், ஜனாதிபதியின் உத்தரவு. அனுரவை சந்திக்க வரும் மற்றொரு வெளிநாட்டு ஜனாதிபதி. அரசுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. $6 லட்சம் மாயம் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. பாதுகாப்பு செயலாளர் இத்தாலிய தூதுவரிடையே சந்திப்பு. தமிழ் தேசிய பேரவையின் மேதின கூட்டம் நல்லூரில். இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான எரான் சஜித் தரப்பின் அதிரடி முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கொழும்பின் டொரிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாங்குவதற்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிரிலியா கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை கேள்விக்குட்பட்ட வீட்டின் உரிமையை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதை உரிமையாளர் வெளியிட தவறினால் முறையான விசாரணையை தொடர்ந்து நீதித்துறை நடவடிக்கை மூலம் அந்த சொத்தை செயலக செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடு உள்ளது என இலஞ்ச ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகிறது. 2015ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக அவர் இதற்கு முன்னர் முறையான பிரமாண பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன்படி 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 49ஆம் பிரிவுக்கு இணங்க 14 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு மஹிந்தவிற்கு மார்ச் 23 அன்று அறிவிக்கப்பட்டது. இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் குறிப்பிட்ட காலத்திற்குள் துல்லியமான தகவல் வழங்கப்படாவிட்டால் அது தகவல் மறைப்பாக கருதப்பட்டு அவர் மீது மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாதம் இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்ஸ் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் 2026 மே 4 முதல் 5ஆம் தேதி வரை குறித்த விஜயம் மேற்கொள்ளப்படும் என்று வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஈடுபாட்டை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. மாலைதீவு ஜனாதிபதியுடன் அந்நாட்டின் முதல் பெண்மணி சஜிதா முகமது, வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அபிமானி ஜனஜய கட்சி இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதுடன் அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டியிருந்த $6 லட்சம் அமெரிக்க மாயமானவை மற்றும் திரைசேரி நிதி கையாடல் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் பிரதீப் சார்லஸ் தெரிவிக்கையில், நலிந்த ஜெயதிசவின் கருத்துப்படி மேலும் ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், நாட்டின் நிதித்துறையில் இத்தகைய நிச்சயமற்ற நிலை நிலவும் போது பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி தமது பணத்தை வைப்பு செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார்.
அத்துடன் திருடர்களை பிடிப்பதற்கான வேலை திட்டத்தை வெறும் 20 நாட்களில் முன்னெடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அக்கட்சியின் இளைஞர் விவகார செயலாளர் ரவீந்திர நிஷாங்க, நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நிதி விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தி காணாமல் போன பணத்திற்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திரைசேரியில் இருந்த பணம் முறையற்ற வகையில் கையாளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த விவகாரத்திற்கு மிக விரைவான தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான இத்தாலிய தூதுவராக பணியாற்றும் டாமியானோ பிராங்கோவிக் பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவை சந்தித்துள்ளார். இங்கு பாதுகாப்பு செயலாளரால் புதிய தூதுவர் மிகவும் உஷ்ணமாக வரவேற்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற சுமூகமான கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் முக்கியமான இருதரப்பு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இத்தாலிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவு குறித்து தனது பாராட்டுக்களை தெரிவித்த தூதுவர் பிராங்கோவிக், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தை இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். தமிழ் தேசிய பேரவையின் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தின கூட்டம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் யாழ் நல்லூரில் நாளை நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டுக்குழு சார்பில் செல்வராசா கயேந்திரன் விடுத்துள்ள அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டமானது சட்டநாதர் சிவன் வீதியில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி பணிப்பாளர்கள், இணையதள ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதற்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு 0773024316 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கேரட் தங்கம் பவுனொன்று 392,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 2,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் அறிவிப்பின்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,90,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,58,800 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,850 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளமை நுகர்வோர் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுமாறு அந்த கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கட்சியின் செயற்குழு மற்றும் மேலாண்மை குழு பதவிகளிலிருந்து ஏரான் விக்ரமரத்னவின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தற்போது அவரை கட்சியிலிருந்து முழுமையாக வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் விளையாட்டுத்துறை சார்ந்த நிர்வாக அமைப்புகளில் பதவிகளை வகிக்கக்கூடாது என்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை முடிவுக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பின் நிர்வாக மற்றும் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமேகவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இது ஒரு இடைக்கால குழுவல்ல எனவும் புதிய தேர்தல் நடத்தப்படும் வரை நீண்டகால மாற்றங்களை முன்னெடுக்கும் ஒரு சுயாதீன குழுவாக செயற்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச சொத்து விவகாரம், லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடி. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள், ஜனாதிபதியின் உத்தரவு. அனுரவை சந்திக்க வரும் மற்றொரு வெளிநாட்டு ஜனாதிபதி. அரசுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. $6 லட்சம் மாயம் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. பாதுகாப்பு செயலாளர் இத்தாலிய தூதுவரிடையே சந்திப்பு. தமிழ் தேசிய பேரவையின் மேதின கூட்டம் நல்லூரில். இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான எரான்
சஜித் தரப்பின் அதிரடி முடிவு. இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.